எரேமியா 15ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிப்போம். Let's read from Jeremiah chapter 15 verses 20 and 21. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். And I will make thee unto this people a fenced brazen wall, and they shall fight against thee, but they shall not prevail against thee. For I am with thee to save thee and to deliver thee, saith the Lord. And I will deliver thee out of the hand of the wicked, and I will redeem thee out of the hand of the terrible. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. உன்னை இந்த உலகத்துக்கு எதிராக அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். And I will make thee unto this people a fenced brazen இந்த wall. உலகம் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும். The world will fight against you, இந்த உலகத்தார் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். and the people shall fight against you. பிசாசு உனக்கு விரோதமாய் யுத்தம் The பண்ணுவார். devil will fight against you, ஆனாலும் ஒன்றும் உன்னை மேற்கொள்ள மாட்டார். but none of these shall prevail against thee. ஏன்? Why? உன்னை ரட்சிக்க உன்னை தப்புவிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, for I am with thee to save thee and to deliver